அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான கல்வி சம்மந்தமான பதிவுகளை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வில் மட்டும்தான் பல்வேறு இது நடக்குது. எக்ஸாம் ஆள்மாறாட்டம் பண்ணி எழுதுகிறாங்க, கொஸ்டின் லீக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா இது நடக்குது குளறுபடி. அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வுடைய கொஸ்டின் லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகி அது பெரிய இதாச்சு. எக்ஸாமுக்கு முன்னாலே கொஞ்சம் கொஸ்டின் லீக் ஆனனால எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணி புதுசாக எக்ஸாம் அடுத்த மாதம் 21 நடக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஒருவேளை இந்த எக்ஸாம் எழுதி நல்லா பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், சில பேர் கஷ்டப்பட்டு படித்து நல்லா பண்ணியிருக்கும் போது இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணால் அது அவங்க எவ்வளோ பாதிக்கும் அவங்களுக்கு, பாவம். அப்போ இந்த கசிவு சம்மந்தமாக 11 பேர் இது வரைக்கும் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய இந்த என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க என்ன பண்ணணும்னா, புதுசாக மாற்றணும் அவங்கள. இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைக்காக நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு பாதுகாப்பு வளையங்களை அமைக்கப்பட்டும் இந்த நீட் தேர்வுடைய விவகாரத்தில் எப்படி இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு ஃபால்ஸ் வந்துட்டே இருக்குது. இதில் என்டிஏ இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கினுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 21 நடக்கக்கூடிய இந்த மறு எக்ஸாமு 99.5% மையங்கள் அரசு மையங்களாகவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகக்கூடிய எல்லா முறைகள் இருந்த அனைத்து லூப் ஹோலும் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வு விவகாரத்தை பிரதமர் மோடி அவர்களை டைரெக்டாக வாட்ச் பண்ணுறாரு. அதனால இந்த முறை எந்த தப்பு நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய தேர்வுகளை நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி இருக்குது இல்லையா, இந்தியா முழுக்க நடத்துது. எப்படி நீட் நடக்குதோ அதே மாதிரி இந்தியா முழுவையும் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது. அதை பார்த்தாவது இந்த என்டி என்ன பண்ணணும், கற்றுக்கிறணும் அப்படிங்கிறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு பார்த்திங்கன்னா அவங்க தெரியும், ஐஏஎஸ் பிலிம்ஸு மெயின்ஸு, அப்புறம் ஐஇஎஸ்ஸு, அப்புறம் மற்ற பிற தேர்வுகளை அவங்க ஒவ்வொரு வருஷம் நடத்துகிறாங்க இந்தியா முழுக்க. அந்த தேர்வுகளில் எந்த குளறுபடியும் நடக்கிறதே இல்லை. ஆனால் இந்த நீட்டில் மட்டும் கண்டினியூவாக ஏன் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முறைகேடுகளை சமாளிக்க ஒரு நிபுணர் குழுவை ஏற்கனவே நாங்கள் பரிந்துரை வழங்கி தான் அந்த அறிக்கை தாக்கல் செய்த பின்னாடி தான் எப்படி இந்த கொஸ்டின் லீக் ஆச்சு அப்படின்னு மேட்டர் நமக்கு வெளியே வரும். இனி வரும் ஆண்டுகளில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது, நீட் தேர்வை எவ்வாறு நடத்தணும் அப்படிங்கிறத குறித்த விரிவான திட்ட அறிக்கையை அடுத்த மாதத்துக்கு, அதாவது ஜூலை 2 தேதிக்குள்ளே மத்திய அரசு கோர்ட்டுக்கு இது பண்ணணும் சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம யோசித்து பாருங்கள், ஒரு டிஎன்பிஎஸ்சி நம்ம சொல்கிறோம் ஒரு ஸ்டேட் லெவலில், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு தேர்வு வாரியங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடத்தக்கூடிய தேர்வு வாரியங்களில் நமக்கு எக்ஸாம் எழுதுகிறோம், போகிறோம், வரோம், இதுவே சிரமமாக இருக்கும்போது, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் ஒரு தேர்வை ஒரே நாள் நடத்தும்போது எவ்வளவு ஒர்க் இருக்குது, அதில் எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், எவ்வளவு சென்டரு, கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மூவ்மெண்ட் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அதுக்கு ஸ்டாஃபு, அதுக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு எக்ஸாம் சென்ட்ரு, அந்த சென்டருக்கு பாதுகாப்பு, அந்த சென்டர் கொஸ்டினை கொண்டு போகக்கூடிய ப்ராப்பராக சேர்த்து அங்கே ஸ்டோர் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு, அப்புறம் அதை எக்ஸாம் இப்போ ப்ராப்பராக வச்சு நடத்தி முடிச்சு திரும்ப கொஸ்டின் பேப்பரை கொண்டு போகணும், ஆன்சர்ஷீட்டை கொண்டு போகணும் வேல்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒர்க்கே நடக்குது. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போயிடுறோம், ஆனால் அது பின்னால் இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் சில தப்பு நடக்கும், பிஃபோர் எக்ஸாம் தப்பு நடக்கலாம். கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுதி அதனால் நல்ல நமக்கு மார்க் வரும் அப்படின்ட்டு இருக்கும்போது, இந்த எக்ஸாம் உனக்கு கேன்சல் ஆகிடுச்சுப்பா, நீ புது எக்ஸாம் எழுதுனா இந்த நல்லா பண்ணவங்களுடைய மனசு எந்தளவுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும்.
ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு தேர்வுங்கிறது ஒரு ஒரு பேப்பரில் நம்ம சும்மா இது பண்ணக்கூடியது இல்ல. அது வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைங்கிறத புரிஞ்சு, இந்த மத்திய அரசாங்கம் வந்து அத ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு, நீங்களே வைக்கக்கூடிய யுபிஎஸ்சி எப்படி ப்ராப்பரா இருக்கு, அத மாரி நீங்க வைங்க அப்படின்னு கோர்ஸ்ல இருக்கு. ஸோ இனி வருங்காலங்கள்ல இந்த மாரி நீட் தேர்வுக்கு இந்த மாரி முறைகேடு நடக்காம இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.